ஹலோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுமித்ரா தேவி கிச்சன் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், பழைய சாதம். இதில் நான் மோரை ஊற்றுறேன், ஓகேவா? இதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மோர் மிளகாய், கொத்தரவத்தல் எல்லாமே நான் வச்சுருக்கேன். இதை விட ஒரு சூப்பர் சாப்பாடு எங்கே கிடைக்க போகுது சொல்லுங்கள்? பழைய சாதம் சாப்பிட்றதுனால சுகர் ஏறும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலகட்டங்களில் பழைய சாதம் சாப்பிட்டு தான் வயலுக்கெல்லாம் கிராமத்தில் இருக்கவங்க 70, 80களில் வேலைக்கு போனாங்க. சாப்பாடும் பழைய சாதம் சாப்பிடுவாங்க, வேலையும் செய்வாங்க. சுகர் சர்க்கரை அளவு கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. சாப்பிட்டோன்னே தூங்கிடுறோம், அதனால் சுகர் ஏறுது. உணவு பழக்க வழக்கங்களும் அந்த மாதிரி இருக்குது. கவுனி அரிசி, கைக்குத்தல் அரிசி, கேழ்வரகு, கம்பு, சாமை, குதிரைவாலி அப்படின்னு நல்ல ஒரு சோளம், இந்த மாதிரி சத்துள்ள உணவுகள்லாம் சாப்பிட்டு தான் எல்லாருமே ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த வெயில் காலத்தில் நீர் நிறைய சுண்டிடும் உடம்புல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீர் சத்துள்ள பழைய சாதம் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது, நீர் சத்துங்கிறத விட பழைய சாதம் சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்கிற புண்கள், அதில் ஒரு பாக்டீரியா உற்பத்தியாகி, நல்ல பாக்டீரியா தான் அது. வயிற்றில் இருக்க புண்கள் ரொம்ப ஆறும்னு சொல்லுவாங்க. வயிறு புண்கள், குடல் புண்கள்லாம் ஆறும். ஆரோக்கியமான உணவு இது. எல்லாருமே இந்த வெயில் காலத்தில் நீர் சத்துள்ள காய்கறிகள், நீர் சத்துள்ள பழங்கள், இந்த மாதிரி பழைய சாதம் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணியும் தாகம் எடுக்காது. நீராகாரம் உடம்புக்கு மிகவும் நல்ல ஆரோக்கியமான ஒன்று. நான் சமீபத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். லண்டனில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் மண்பானையில் இந்த மாதிரி பழைய சாதம் சமைச்சு வச்சுருக்காங்களாம்மா. அது எவ்வளோதோ டாலர் கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த பழங்கால மனிதர்கள், முன்னோர்கள் சாப்பிட்ட உணவை, நல்ல உணவை நம்மளும் சாப்பிடுவோம். நன்றி.